வேலைக்கு போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வா. எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. சரிங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இந்திரி, அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். அத்தை, மாமா, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ நல்லா இருப்ப. உனக்கு ஒரு குறையும் வராது. சரி, நான் கிளம்புறேன். பிரீத்திகா, நீ என் கூட வா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே பைக்ல போயிரலாம். கார்த்திக் நாள் இல்லையா, அதனால அண்ணனே இறக்கி வர்றேன்னு சொல்லிட்டாரு. நீயும் வேணா வா, நம்ம 2 பேரும் கார்லயே போயிரலாம். இல்ல பரவாயில்ல, நீ போ, நான் பைக்லயே வந்துடுறேன். சீக்கிரம் போ பிரீத்திகா, அண்ணன் ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்றான். சரிம்மா, நான் வரேன். என் பிள்ளைக்கு எந்த குறையும் வரக்கூடாது, நல்லா இருக்கணும். அண்ணி. என்ன ரோசாலி? சீக்கிரம் வாங்க, மதிய சமையலுக்கு வேலைய பாப்போம். அட, நீ சும்மா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நீயே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் வந்திருக்க. உன்னை போய் நான் வேலை வாங்குவனா? நீ போ. உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்படியே வேலையையும் பண்ணிட்டு பேசிட்டும் இருக்கலாம்னு பார்த்தேன். நான் வேலையை முடிச்சிட்டு ஒரு ரூமுக்கு வர்றேன். மணி கணக்குல உட்காந்து பேசுவோம். நீ போ. வேலையெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேணாம். சரிங்க நீ. பின்ன நான் போய் ரூம்ல இருக்கேன், நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. சரி சரி, போ. ஏங்க, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நியூஸ் பார்க்க போறேன். ஏன்? நியூஸ் எல்லாம் கிடக்கட்டும். நாட்டு நடப்ப எப்ப வேணா பாத்துக்கலாம். இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை வேற ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? கடைக்கு எதுவும் போகணுமா? அதான் மாதவனே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே. ஐயோ, அது இல்லங்க. உங்க தங்கச்சி ரோசாலி மேல ரூம்ல தான் இருக்கா. ஆமா, மே ரூம்ல தான் அவ இருக்கான்னு எனக்கும் தெரியுமே. இத எதுக்கு இப்போ ரகசியமா சொல்ற? ஏங்க, காலங்காத்தாலேயே என்ன வெறுப்பேத்தாதீங்க. நான் சொல்ல வர்றது இன்னுமா உங்களுக்கு புரியல? சொல்றதுதான் சொல்ற, தெளிவாதான் சொல்லேண்டி. ஐயோ, ரோசாலி மேல தனியா தான் இருக்கா. இப்ப போய் அப்படியே பேச்சு கொடுத்து கார்த்திக்குக்கும் பிரீத்திகாவுக்கும் கல்யாணத்தை பேசி முடிங்க. நான் தான் கேட்க மாட்டேன்னு முன்னாடியே சொன்னேன்ல. இங்க பாருங்க, பிரீத்திகா மாதிரி நல்ல பொண்ணு எங்கேயும் கிடைக்காது. இந்த காலத்துல நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பிரீத்திகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன், உங்க பையன் கார்த்திக்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க போய் ரோசாலி கிட்ட இத பத்தி இன்னைக்கே பேசுறீங்க. அப்படி பேசலனா நடக்கிறதே வேற. சரிடி, போய் பேசி பாக்குறேன். போங்க போங்க, நல்ல செய்தியா கொண்டு வாங்க. ரோசாலி, அண்ணே, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா இருக்கா? நல்ல வசதியா இருக்குனே. நான் உன் வீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா உன் வீடு இப்படி எல்லாம் இல்லைலனே. மாத்தி ஏதும் கட்டியிருக்கீங்களா? ஆமா ரோசாலி, பழைய மாடல்ல இருந்துச்சு. கார்த்திக்கு அது சுத்தமா பிடிக்கல. வீடை இடிச்சு புதுசா கட்டுனா நிறைய செலவாகும். அதனால கார்த்திகே இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து குட்டி குட்டியா இருந்த 2 ரூமா ஒன்னாக்கி அழகா வேலை பார்த்துட்டான். கட்டடமும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அதனால வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சுமா. ஆமாண்ணே, விட வீடு இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. புதுசு மாதிரியே இருக்கு. நீ என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோசாலி. 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்தவங்களை பாக்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது கிடைக்காது. உனக்கு ஞாபகம் இருக்கா ரோசாலி? சின்ன வயசுல அம்மா நம்மள கடைக்கு அனுப்புவாங்க. அம்மா வாங்க சொன்ன ஜாமான வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச காசுல நீயும் நானும் வாங்கி திங்கிறதுக்கு எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்குவோம். ஆமாண்ணே, நான் எனக்கு பிடிச்சத வாங்கலான்னு சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கலான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி எதையாவது வாங்கி நீங்களும் நானும் பிரிச்சு எடுத்துக்குவோம். பிரிக்கிறதுல வரும் பாரு சண்டை. எனக்கு அதிகமா போச்சு, உனக்கு அதிகமா போச்சுன்னு. ஆமா ஆமா, நம்மள சமாதானப்படுத்துறதுக்கு அம்மா பட்ட கஷ்டம் இருக்கே அப்பா. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் நீயும் நானும் பேசாம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. ஆமண்ணே, உன் கூட பேசாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்னாலையும் தான் ரோசாலி. என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த நாளே நம்ம 2 பேரும் பேசி சிரிச்சு விளையாடுவோம். ஆனா இப்போ வாழ்க்கைய பாத்தியா? உனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 பேரும் வேத்தாள் ஆயிட்டோம். அப்படியெல்லாம் சொல்லாதனே. நம்ம என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி தான். நம்ம உறவு என்னைக்கும் விட்டு போகாது. என்னைக்கும் விட்டு போயிடக்கூடாது ரோசாலி. பிரிஞ்ச நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்னு சேரணும். என்ன நீ சொல்ற? என்ன சொல்ல வரேனா, பிரீத்திகாவ என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புவியா? பிரீத்திகாவ நான் நல்லா பாத்துப்பேன். கார்த்திக்குக்கும் பிரீத்திகாவ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற ரோசாலி? உனக்கு கல்யாணத்துல சம்மதமா? என்ன மன்னிச்சிருனே. ஏற்கனவே பிரீத்திகாவுக்கு ஏதோ ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனேன். அந்த கல்யாணம் நின்றுச்சு.
அந்த விஷயம் உனக்கும் தெரியும்ல. அது எதுக்கு இப்போ பேசுற? அதுதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே. ஆமண்ணே, பிரீத்திகா படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போகணும்னு எவ்வளவோ என்கிட்ட கேட்டா. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்தினேன். நான் பண்ண தப்பால தான் இப்போ பிரீத்திகா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இனி அவ விருப்பம் இல்லாம நாங்க எதையுமே பண்ண மாட்டோம். இந்த விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னே. பிரீத்திகாவோட வாழ்க்கை பிரீத்திகா கையில தான். அவ வாழ்க்கையில அவளே முடிவெடுத்துக்கட்டும்னு நாங்க விட்டுட்டோம். நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காதண்ணே. எனக்கு புரியுது ரோசாலி, இதுல தப்பா நினைக்க எதுவும் இல்ல. கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடாதுல்ல, அதான் கேட்டேன். நீ ரெஸ்ட் எடுமா, நான் வரேன். வாங்க வாங்க, உங்க தங்கச்சி என்ன சொன்னா? ஏற்கனவே பிரீத்திகாவுக்கு நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தினால தானே இப்போ அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இனி எல்லாம் அவ விருப்பம் தானே. இப்போதைக்கு அவ கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்கா. பிரீத்திகா வாழ்க்கையில இனி நான் தலையிட மாட்டேன். அவ விருப்பப்படி அவ வாழ்க்கைய அமைச்சுக்கட்டும்னு ரோசாலி சொல்லிட்டா. அப்படி போடு. என்னடி சிரிக்கிற? இந்நேரம் ரோசாலி மேல நீ கோவப்படுவேன்ல நினைச்சேன். ஏங்க, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. ரோசாலி விருப்பம் இனி தேவையில்ல. பிரீத்திகா விருப்பம் இருந்தாலே கல்யாணம் தானா நடக்க போகுது. நம்ம பையன் கார்த்திக் பிரீத்திகா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான். எப்படியும் கரெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். என் மருமக கண்டிப்பா பிரீத்திகா தான். அத ரோசாலியால கூட தடுக்க முடியாது. ம் நல்ல குடும்பம். என்ன? இல்ல இல்ல, நல்ல குடும்பம். பிரீத்திகா நம்ம குடும்பத்துக்கு வர கொடுத்து வச்சிருக்கணும், அதான் சொன்னேன். அதான பார்த்தேன். சரி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் அத போய் பாக்குறேன். எப்படியோ சண்டை வரல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். கார்த்தி, யாருக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கா? ஆ, உனக்காகவும் தான். அப்போ கண்டிப்பா எனக்காக இல்ல. யாருக்கு வெயிட் பண்ற? விஜய், என் அத்தை பொண்ணு இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போறான்னு சொன்னேன்ல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கம்பெனிக்கு வர்றா. அதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லலான்னு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். சரி, நீ பார்த்துட்டு வா, நான் போறேன். விஜய் விஜய், போகாத, இரு. நீ தான் அவளை இன்னும் பார்த்தது இல்லைல. அவளை இருந்து பார்த்துட்டு போ. ஆமால, நான் இன்னும் அவளை பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம உன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும், உனக்கும் கண்டிப்பா பிடிக்கும் பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். எப்போ வருவா? இப்போ வர நேரம் தான், வந்துருவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஓகே. ஓகேண்ணே, நான் வரேன். பிரீத்திகா, வாழ்க்கையில நொந்து போயிருந்த உனக்கு இப்போ ஒரு ஹோப் கிடைச்சிருக்குல்ல. ஆமா அண்ணா, நீ ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆல் த பெஸ்டா. தேங்க்ஸ்ண்ணே, நான் வரேன். ம். அம்மா கால் பண்றாங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே விஜய். பிரீத்திகா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா கார்த்திக்? ஃபர்ஸ்ட் டே இல்ல, நீ கொஞ்சம் நெர்வஸா இருப்ப. அதான் உனக்காக வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் கார்த்திக். நீ இங்க இருக்கதால தான் நான் இன்னும் தைரியமா இருக்கேன். உனக்கு ஏதாவது டவுட்னா எப்போ வேணா என்கிட்ட கேளு. நான் மீட்டிங்ல இருந்தா மட்டும் உன் போனை எடுக்க முடியாது. ஆனா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவேன், என்ன? ஓகே கார்த்திக். ஹலோ விஜய். சொல்லுங்கம்மா. விஜய், வேலையில இருக்கியாப்பா? இல்லம்மா, இப்பதான் கம்பெனிக்கு வந்தேன், இன்னும் வேலை ஸ்டார்ட் பண்ணல. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் அண்ணனுக்கு ஒரு வரன் வந்ததில்லப்பா. ஆமாம்மா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கா? உங்க அண்ணன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்படின்னா? அதான்ப்பா, அந்த பிரீத்திகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போன விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால உங்க அண்ணனை வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? உன் அண்ணனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகும்னு எனக்கு தோணல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரீத்திகா தான். ஆமாம்மா, நான் செஞ்ச ஒரு தப்பு நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. ஆமா, அண்ணனுக்கு நிச்சயம் கல்யாணம் ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க. உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நான் அப்புறம் பேசுறேன். சரிப்பா, நான் வைக்கிறேன். என் வாழ்க்கையை விட்டு அவ போயும் அவ கொடுத்த வழி எதுவுமே மாறல. உஃப். சரி கார்த்திக், நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். வரேன். ஓகே, பாய். கார்த்திக், இன்னும் உன் அத்தை பொண்ணு வர எவ்வளவு நேரம் ஆகும்? விஜய், அவ இப்போதான் வந்துட்டு போனா. அப்படியா? அதுக்குள்ளயா? வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போனா. நீ வரதான் லேட் ஆயிருச்சு. சாரி கார்த்திக், வீட்ல பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அம்மா தான் அத பத்தி பேசுனாங்க. ஓ, சாரி விஜய். அவ எப்படியும் இங்கதான் இருப்பா. இன்னைக்கு பாக்கலனா என்ன, நாளைக்கு கூட அவளை பாத்துக்கலாம். சரி வா போலாம். அண்ணி, இப்ப எதுக்கு தேவையில்லாம விஜய் கிட்ட இத பத்தி சொன்னீங்க? பாவம், அவன் வருத்தப்படுவான்ல. படணும், விஜய் வருத்தப்படணும். அதுக்கு தான் சொன்னேன். என்ன சொல்றீங்க?
நம்ம பிரீத்திகாவை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோன்னு வெயி, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலும் வருவான். அதனாலதான் எப்ப பேசினாலும் அந்த பிரீத்திகாவை பத்தி அவன்கிட்ட ஒரு வார்த்தையாவது தப்பா சொல்லிருவேன். அந்த பிரீத்திகா காலம் முழுக்க வாளா வெட்டியா தான் இருக்கணும். ஏன் நீ டைவர்ஸ வாங்கிட்டா நம்ம பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி முடிக்கலாம்ல? அது நடக்க கூடாது. பிரீத்திகா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். என்ன நீ சொல்றீங்க? அவ மேல வெறுப்பா இருக்கீங்க, அவ தான் மருமகளா வரணும்னு சொல்றீங்க. எனக்கு குழப்பமா இருக்கு. பிரீத்திகா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் இழந்த மரியாதையை நம்ம மீட்டெடுக்க முடியும். ஆனா அவ சாதாரணமா வரக்கூடாது. அவ வாளா வெட்டியா இருக்கத நினைச்சு அந்த ரோசாலி கண்ணீர் வடிக்கணும். பிள்ளை வாழ்க்கை வீணா போறத பார்த்து அந்த ரோசாலியே வந்து என் கால்ல விழுந்து கெஞ்சி பிரீத்திகாவை ஏத்துக்கோங்கன்னு என்கிட்ட அழுகணும். அப்போ ஏத்துப்பீங்களா? மாட்டேன். அந்த பிரீத்திகா அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். அவ குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்தாதான் நான் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறமா அவ இங்க நிம்மதியா இருக்க மாட்டா. ஏண்டா இங்க வந்தோன்னு அவளையே புலம்ப வைப்பேன். இதெல்லாம் நடக்கணும். நடத்தி காட்டுவேன். அடேங்கப்பா, இவ என்னை விட கில்லாடியா இருப்பா போல. நாமளும் இனி இவகிட்ட உசாராதான் இருக்கணும்.